கொச்சியின் பரபரப்பான இதயத்தில் கொச்சியின் பரபரப்பான மையத்தில் எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பிளாட்டின் பால்கனியில் நகரத்தின் விளக்குகளும் ஒலிகளும் நிரம்பிய ஒரு மாலையில் டாக்டர் மாயா என்ற இளம் மருத்துவரின் வாழ்க்கை பரபரப்பின் அலைகளில் மிதந்து கொண்டிருந்தது. மாயா கொச்சியில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். அதோடு எம்ஜி ரோட்டுக்கு அருகில் தனக்கென ஒரு கிளினிக்கையும் நடத்தி வருகிறார். பகல் முழுவதும் கிளினிக்கிலும் இரவு மருத்துவமனையில் மாற்று வேலை நேரங்களிலும் மூழ்கியிருக்கும் மாயாவுக்கு வீட்டில் செலவிட நேரம் குறைவாகவே இருந்தது. மாயாவின் வீட்டில் அனைத்து வேலைகளையும் கவனித்து வந்தவர் லட்சுமி என்ற வேலைக்காரி. 30களில் இருக்கும் லட்சுமி 2 குழந்தைகளுடன் வாழும் ஒரு விதவை. அவளது குழந்தைகள் பாலக்காட்டில் உள்ள அவளது பெற்றோருடன் கிராமத்தில் வளர்கின்றனர். மாயாவின் பிளாட்டில் 24 மணி நேரமும் தங்கி வீட்டு வேலைகளுடன் மாயாவின் 2 குழந்தைகளான ஆத்யா 15 வயது மற்றும் அனந்து 9 வயது ஆகியோரையும் கவனித்து வந்தவர் லக்ஷ்மி. கடந்த சில நாட்களாக மாயா கவனித்து வந்தார். லக்ஷ்மி வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள். அவள் மாயாவிடம் வந்து ஏதோ பேச முயல்வாள். ஆனால் ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பிச் செல்வாள். என்ன ஆச்சு லக்ஷ்மி? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பணம் வேணுமா? ஒரு நாள் மாயா கேட்டார். இல்லை மேடம், பணம் வேண்டாம். ஆனால் உங்களிடம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று லட்சுமி தலைகுனிந்து சொன்னாள். அவளது முகத்தில் கலக்கமான ஒரு பாவனை. என்ன லட்சுமி? சீக்கிரம் சொல்லு, எனக்கு டியூட்டிக்கு லேட் ஆகுது என்று மாயா பையை தோளில் மாட்டிக்கொண்டு பொறுமையின்றி சொன்னார். லட்சுமி தயங்கியபடி சொன்னாள். மேடம், ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். இரவு ஷிஃப்ட்டுக்கு போகாமல் இருந்தால் நல்லது. மாயா அதிர்ந்தார். என்ன இது சொல்ற? இரவு வேலை செய்யக்கூடாதா? எதுக்கு இந்த அறிவுரை? மாயாவுக்கு கோபமும் ஆச்சரியமும் ஒரு சேர வந்தது. இவளுக்கு என்ன பைத்தியமா? நான் போனால் வீட்டு வேலை அதிகம் செய்ய வேண்டியிருக்குமோ என்று மாயா மனதில் நினைத்தார். லட்சுமியின் நடவடிக்கைகளில் கடந்த சில நாட்களாக ஒரு மாற்றத்தை மாயா கவனித்திருந்தார். அவள் ஏதோ மறைக்கிறாளா? மாயாவின் கணவர் அருண் ஒரு ஐடி நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பவர். குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதால் வீட்டில் பெரிய புகார்கள் இல்லை. ஆனால் மாயாவின் பரபரப்பான வாழ்க்கை காரணமாக வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் லட்சுமியின் மீது விழுந்தன. ஒரு நாள் மருத்துவமனையில் சக ஊழியர்கள் கிண்டலாக பேசுவதை மாயா கேட்டார். ஒரு நண்பரின் அண்டை வீட்டில் கணவர் வேலைக்காரியுடன் ரகசிய உறவு வைத்து வீட்டை விட்டு ஓடிப்போனதாக. இந்த செய்தி மாயாவின் மனதை கலக்கியது. அருணை எனக்கு நன்றாக தெரியும். லட்சுமியும் ஒழுக்கமான பெண்தானே. ஆனால் ஒருவரை மாற்ற எவ்வளவு நேரமாகும்? மாயாவின் மனம் குழம்பியது. அவர் முடிவு செய்தார், லட்சுமியையும் அருணையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அடுத்த நாள் இரவு ஷிஃப்ட் முடிந்து அதிகாலை காலை 5:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்பிய மாயா களைப்பில் படுத்து உறங்கினார். பொதுவாக மதியம் நள்ளிரவு 1:30 மணிக்கு எழுந்து கிளினிக்குக்கு செல்வார். ஆனால் அன்று அவர் லட்சுமியிடம் பேச முயன்றார். ஒரு நாள் அருண் சிரித்துக்கொண்டே சொன்னார். மாயா, உன் வேலையில் இவ்வளவு பரபரப்பு தேவையா? என்னுடன் செலவிடக்கூட நேரமில்லை. அவனது வார்த்தைகள் கிண்டலாக இருந்தாலும் மாயாவின் மனதில் ஒரு குளிர்ச்சி பரவியது. அருண் நல்லவன். என் பரபரப்பை அவன் புரிந்து கொள்வான் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். ஆனால் ஒரு நாள் லட்சுமி மீண்டும் மாயாவிடம் வந்தாள். மேடம், உன் கடமைகள் உன் மீது இருக்கு. நீ போன பிறகு இரவு நான் இங்கே மாட்டிக்கொள்கிறேன் என்று கோபமாக சொன்னாள். மாயா அதிர்ந்தார். என்ன கடமை? இது என்ன பேச்சு? லட்சுமி அருணுடன் நேரம் செலவிடுகிறாளா? மாயாவின் மனம் இருண்டது. என் அருணால் இப்படி செய்ய முடியாது. ஆனால் லட்சுமி ஏன் இப்படி சொல்கிறாள்? மாயா மனதில் குழம்பினார். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் சக ஊழியர்களுக்கும் மாயாவின் பெயர் ஒரு நம்பிக்கை. ஆனால் வீட்டில் என்ன நடக்கிறது? ஒரு இரவு மாயா வேலையில் இருக்கும்போது ஒரு செவிலியர் வந்து சொன்னார். மேடம், ஒரு பெண் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இந்த இரவில் யார்? மாயா ஆச்சரியப்பட்டார். வெளியே சென்றபோது அங்கே ஒரு அந்நிய பெண். உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று அவள் சொன்னாள். மாயா, யார் நீ என்று கேட்பதற்கு முன்பே அந்த பெண் மொபைலில் மாயாவின் புகைப்படமோ வீடியோவோ எடுத்து வேகமாக நடந்து சென்றாள். மாயா பின்னால் ஓடினாலும் அவள் மறைந்து விட்டாள். என்ன நடக்கிறது? அந்த பெண் யார்? மாயாவின் மனம் கலங்கியது. அவர் அருணை அழைத்தார். ஆனால் போன் எடுக்கவில்லை. அவனது அலுவலகத்துக்கு அழைத்தபோது செயலாளர் சொன்னார், சார், சில நாட்களாக அலுவலகத்துக்கு வரவில்லை. மாயா அதிர்ந்தார். அப்போ அவன் எங்கே போகிறான்? வீட்டுக்கு திரும்பிய மாயா லட்சுமி யாருடனோ போனில் பேசுவதை கேட்டார். நல்லபடியா இன்னைக்கு மேடம் வீட்டில் இருக்காங்க. இல்லைனா அவனோட தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கும். மாயாவின் ரத்தம் கொதித்தது. என்ன தண்டனை? லட்சுமி என்ன மறைக்கிறாள்? அந்த இரவு எல்லோரும் உறங்கிய போது மாயா ஒரு வார்த்தையும் பேசாமல் படுத்திருந்தார். அருண் வந்தபோது, உன் விடுதலை பார்த்து சந்தோஷமா இருக்கு மாயா. எத்தனை நாளாச்சு நாம ஒன்னா நேரம் செலவு செஞ்சு என்று சொன்னான்.
ஆனால் மாயாவின் மனதில் சந்தேகம் எரிந்தது. அவன் சந்தோஷப்படுகிறானா இல்லை நடிக்கிறானா? மாயா கவனித்தார். ஆத்யா லக்ஷ்மியுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறாள். பலமுறை அவளை கட்டிப்பிடிப்பாள், அருகில் நிற்பாள். ஆனால் லட்சுமி அவளிடமிருந்து விலக முயலுவது போல் தோன்றியது. இங்கே என்ன நடக்கிறது? மாயா மீண்டும் குழம்பினார். ஒருநாள் நண்பரின் திருமணத்துக்கு பரிசு வாங்க புறப்பட்ட மாயா காரிலிருந்து இறங்கிய போது ஒரு மருத்துவமனை முன்பு அருணை பார்த்தார். அவன் இங்கே எதற்கு? அவனை பின்தொடர்ந்தபோது அருண் ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுப்பதை கண்டார். பின்னர் அந்த பெண் லக்ஷ்மியை அழைத்து அவளுக்கும் சிறிது பணம் கொடுத்தாள். மாயா அதிர்ந்தார். அந்த பெண் மருத்துவமனையில் தனது புகைப்படம் எடுத்தவள்தான். என் கணவனும் வேலைக்காரியும் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறார்களா? மாயாவின் மனம் உடைந்தது. அவர் முடிவு செய்தார், இவர்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். அந்த இரவு மருத்துவமனையில் வேலை செய்யும்போது மாயாவுக்கு தலைவலி வந்தது. சக மருத்துவர் சொன்னார், உன் உடல்நிலை சரியில்லை மாயா, வீட்டுக்கு போய் ஓய்வு எடு. மாயா யாரிடமும் சொல்லாமல் அதிகாலை வீட்டுக்கு திரும்பினார். வீட்டின் உதிரி சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தார். உள்ளே நிசப்தம். அருண் இன்னும் வரவில்லை. திடீரென மாடியிலிருந்து ஒரு கூச்சல். மாயா ஓடினார். ஆத்யாவின் அறையிலிருந்துதான் சத்தம். கதவை திறந்தபோது மாயா அதிர்ந்தார். ஆத்யா லட்சுமியை கொடூரமாக அடித்துக் கொண்டிருந்தாள். லட்சுமி மாயா கத்தி ஆத்யாவை இழுத்து விலக்கினார். லட்சுமி பயத்தில் மாயாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். இதுதான் மேடம் நான் சொன்னது. நீ இரவு போனால் இவள் என்னை இப்படி துன்பப்படுத்துவாள். இது இன்றோ நேற்றோ ஆரம்பித்தது இல்லை, மாதங்களாக நடக்கிறது. மாயா ஆத்யாவை பார்த்தார். என்ன ஆச்சு மோளே, ஏன் லக்ஷ்மியை அடிக்கிற? ஆத்யா வினோதமான ஒரு பாவனையில், உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இவளை இங்கிருந்து துரத்த சொல்லி. நீ யாரா இருந்தாலும் வெளியே போ. மாயா அதிர்ந்தார். மோளே, நான் உன் அம்மா. நீ என் அம்மா இல்லை, ஆத்யா கத்தினாள். அவளது கண்களில் ஒரு அசாதாரண பாவனை. அவள் அறையிலிருந்த பொருட்களை எரிய ஆரம்பித்தாள். மாயா பையிலிருந்து ஒரு தூக்க மாத்திரை ஊசியை எடுத்து ஆத்யாவுக்கு செலுத்தினார். அவள் மெதுவாக உறங்கினாள். லட்சுமி பயத்தில் நடுங்கி நின்றாள். மாயா அவளிடம் கேட்டார், என்ன லட்சுமி, என் மகளுக்கு என்ன ஆச்சு? ஏன் உன்னை அடிக்கிறாள்? லட்சுமி கண்ணீரை துடைத்து மாயாவை கீழே அழைத்து சென்றாள். மேடம், எல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் உன் பரபரப்பின் விளைவு. உன் மகளுக்கு உன் பாசம் வேண்டும். அது இல்லாததால் வரும் வேதனையை அவள் என் மீது காட்டுகிறாள். மாயா மௌனமாக கேட்டாள். லக்ஷ்மி தொடர்ந்தாள், ஆத்யாவுக்கு மனதின் ஒரு நோய் இருக்கு. இரவு நீ போன பிறகு அவள் என்னை அம்மாவாக பார்ப்பாள். அவளது வேதனையையும் கோபத்தையும் என் மீது காட்டுவாள். சில நாட்களில் அவள் என்னிடம் மன்னிப்பு கேட்பாள், பணமும் தருவாள். இதை மேடமிடம் சொல்லாதே என்று சொல்வாள். நான் ஒரு ஏழை பெண், அந்த பணத்தை வேண்டாம் என்று வைக்க முடியவில்லை. ஆனால் அவள் என்னிடம் சொன்னாள், நீ இதை சொன்னால் அம்மா என்னை மனநல மருத்துவமனைக்கு அழைத்து செல்வாள். நான் பயந்தேன் மேடம், அதனால்தான் ஒன்றும் சொல்லவில்லை. மாயாவின் இதயம் உடைந்தது. எவ்வளவு நாளாக இப்படி? 1.5 வருடமாக என்று லட்சுமி சொன்னாள். சில நாட்களில் ஆத்யா என்னிடம் பாசமாக நடந்து கொள்வாள். சில நாட்களில் என் கையால் உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்வாள். அம்மாவைப் போல என்னை பராமரிக்க வேண்டும் என்று கேட்பாள். நான் அதை செய்யாவிட்டால் அவள் கோபப்படுவாள், என்னை அடிப்பாள். மாயா கண்ணீர் வடித்தார். என் மகளுக்கு இப்படி ஆகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அப்போ மருத்துவமனையில் நான் பார்த்த பெண் அருணின் பங்கு? மாயா கேட்டார். லக்ஷ்மி சொன்னாள், அவள் ஒரு மனநல மருத்துவர் மேடம். உன் கணவர் ஆத்யாவின் நோயை புரிந்து கொண்டு அவரிடம் உதவி கேட்டார். உன்னை வருத்தப்படுத்தாமல் இருக்க அவர் இதை மறைத்து வைத்தார். அந்த மருத்துவர் ஆத்யாவின் சிகிச்சைக்காக உன் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்தார். அவர்கள் எனக்கு சிறிது பணம் தந்தது ஆத்யாவின் நிலையை விளக்க உதவியதற்காக. அப்போது அருண் வீட்டுக்கு வந்தான். மாயா, நான் உன்னிடமெல்லாம் சொல்லப் போகிறேன். அந்த மனநல மருத்துவர் சொன்னார், வேலை உன் வாழ்க்கையின் முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆத்யாவுக்கு அம்மாவின் பாசம் வேண்டும். உன் பரபரப்புதான் இந்த பிரச்சனையின் மூலம். மாயாவின் கண்கள் கலங்கின. அவர் ஆத்யாவின் அறைக்கு ஓடி அவளை கட்டிப்பிடித்தார். மோளே, அம்மாதான் தவறு செய்தவள். இனி உன் பக்கத்தில் நான் இருப்பேன். மாயா தனது வாழ்க்கையை மறுசிந்தனை செய்தார். மருத்துவமனையில் இரவு ஷிப்டுகளை குறைத்தார். கிளினிக்கின் நேரத்தை சரி செய்தார். ஆத்யாவின் சிகிச்சைக்காக மனநல மருத்துவருடன் இணைந்து பணியாற்றினார். அனந்துவுக்கும் அருணுக்கும் அதிக நேரம் ஒதுக்கினார். லக்ஷ்மியிடமும் மாயா மாற்றம் காட்டினார். உன் குழந்தைகளை இங்கே கொண்டு வா லக்ஷ்மி. என் குழந்தைகளுடன் அவர்கள் வளரட்டும் என்று மாயா சொன்னார். லட்சுமிக்கு வார இறுதிகளில் வீட்டுக்கு செல்ல அனுமதி அளித்தார். கொச்சியின் பரபரப்புகளுக்கு மத்தியில் மாயாவின் வீடு மீண்டும் பாசத்தின் மற்றும் கவனிப்பின் ஒரு கூடாக மாறியது.